ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மல்லி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா லட்டு தாங்க. ஸோ ஹோட்டல் ஸ்டைலில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் மெஷர்மெண்ட் கப்பில் தாங்க எல்லாத்தையும் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கடலை மாவு 2 கப்புக்கு எடுத்துருக்கேன், சீனி 2 கப்புக்கு எடுத்திருக்கேன், நெய் 3 டீஸ்பூன், சன்ஃப்ளவர் சீடு 2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு முந்திரி, ஃபுட் கலர் 1 டீஸ்பூனும் கொஞ்சமாக நான் குங்குமப்பூவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கடலை மாவை இது மாதிரி நல்லா சளிச்சிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது மாதிரியே நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரியே நான் நல்லா கலந்து விட்டு இந்த பதத்தில் இருக்கணும், தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம சீனி எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் நான் 1 கப்பு சீனி எடுத்தேன். அதுலேயே 3/4 கப்புக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்புக்கு 3/4 கப்பு அளவுங்கிற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ கம்பி பதமெல்லாம் தேவையில்லை, அந்த சீனி கரைஞ்சி வர அளவுக்கு கொதிச்சா போதும். ஸோ இந்த அளவுக்கு கொதித்து வந்த பிறகு நீங்கள் ஃபுட் கலர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கு பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்க போகிறோம். இதெல்லாம் வடித்து எடுத்ததுக்கு பிறகு இது கூடவே நம்ம இப்போது குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம பூந்தி ரெடி பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ஒரு பிளேட் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிளேட் இல்லைனாலும் நீங்கள் அரிக்கரண்டி இருக்குல்ல, அது வச்சு கூட நீங்கள் அந்த கரண்டி மேலே மாவு ஊற்றிட்டு நீங்கள் இது மாதிரி தட்டி விட்டிங்கன்னா அப்படியே ரவுண்டாக பால் மாதிரியே விழுகும். ஸோ அது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். என்கிட்ட இந்த பிளேட் இருக்கிறதுனால நான் இதிலையே மாவு கரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எல்லா பூந்தியும் இந்த மாதிரி நம்ம நல்லா தட்டி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு நல்லா கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப மொறுமொறுப்பாக வெந்துடாமல் கொஞ்சம் நார்மலாக சாஃப்டாக இருக்கும்போதே நீங்கள் எடுத்துருங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்து எல்லா பூந்தியையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போவே அந்த பாலாக குட்டி குட்டியாக நல்லா அழகாக பூந்திக்கு ரெடி பண்ணுற மாதிரியே வந்திருக்கு. ஸோ இது மாதிரியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சில பேருக்கு இது மாதிரி வராது, ரொம்ப இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா ஒரு அடையாக அப்படியே விழுகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு நம்ம இப்போது எடுத்து வச்சுருந்த அந்த சன்ஃப்ளவர் சீடு இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாருமே லட்டில் வெள்ளரி விதை தான் சேர்ப்பாங்க. ஸோ அது எனக்கு இல்லை, சன்ஃப்ளவர் சீடு இருந்துச்சு. ஸோ இதுவும் நல்லா இருக்குமே, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குமேன்னு நான் இதை சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நம்ம முந்திரியையும் லைட்டாக பொன்னிறமாக செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நான் லைட்டாக செவந்து எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாகில் நம்ம இப்போ பூந்தி பொரித்து வச்சுருந்ததில் அந்த பூந்தி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரியே எல்லா பூந்தியும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அது ஊற வச்சிடலாம். இப்போது அது கூட நம்ம சன்ஃப்ளவர் சீடு வறுத்து வச்சுருந்தால அந்த சன்ஃப்ளவர் சீடையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து தனியாக எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது ஊறட்டும். அடுத்து நம்ம இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த பூந்தி எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு சூடு பண்ணாலே அந்த பூந்தியும் பாகும் நல்லா தண்ணியாக இல்லாமல் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கரெக்டான பதத்தில் வந்துடும். ஸோ இது மாதிரியே நல்லா அந்த பாகெல்லாம் வற்றி வர அளவுக்கு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ சூடு பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறுனா போதும். நம்ம இப்போ கையில் பிடிச்சி பார்த்தாலே தெரியும். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு குழி கரண்டி வச்சுக்கோங்க. அந்த கரண்டி வச்சுட்டு நம்ம இப்போ ஒவ்வொன்றா இதில் எடுத்துகிட்டு உருண்டை பிடிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க. இது மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம குழிக்கரண்டி வச்சு உருண்டை பிடிக்க போகும்போது எல்லாமே ஈவனாக ஒரே அளவில் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும். ஸோ அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு நாளைக்கு இது மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா வரவங்களுக்கு நம்ம எல்லாம் ஸ்வீட்ஸ் கொடுக்குறது வழக்கமாக இருக்கும். ஸோ அதை கடையில் தான் நம்ம வாங்கி எப்போதுமே ஸ்வீட்ஸ் வச்சு கொடுப்போம். இனிமேல் கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இது மாதிரி நம்மளே வீட்டிலேயே லட்டு செஞ்சு
வரவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா லட்டையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இது மேலே நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரியையும் மேலே வச்சு இப்படி லைட்டாக அழுத்தி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இந்த லட்டில் குங்குமப்பூ, சன்ஃப்ளவர் சீட்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த சன்ஃப்ளவர் சீடு அங்கங்கே கடிபடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு நாள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வேறு ஒரு நல்ல சமையலோடு சந்திக்கலாம்.